ஹாய் வணக்கம் மக்களே, வெல்கம் டு சினிமா வித் ராஜு. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன படத்தை பார்க்க போகிறோம்னா, நடிகர் சிவகார்த்திகேயன் தயாரிப்பில் அறிமுக இயக்குனர் சிவகுமார் முருகேசன் இயக்கி ராதிகா சரத்குமார் நடித்திருக்கிற தாய் கேள்வி படத்தோட சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த படத்தோட கதை என்ன, ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன, இந்த படம் கொடுத்த ஹைப்புக்கு இந்த படம் வேர்த்தா அப்படின்றத நம்ம விரிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலுக்கு இப்போ தான் முறையாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோக்கு லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் கொடுத்துருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, உசிலம்பட்டி கிராமத்தில் 75 வயசான பாட்டியாக பவுன்தாய், அதாவது இவங்களை பார்த்தா எதிர் வீடு பக்கத்து வீடுல மட்டும் இல்லாமல் அந்த ஊர் மக்களே இவங்களை பார்த்து அலறிச்சு ஓடுறாங்க. அதுக்கு காரணம் பார்த்திங்கன்னா இவங்க பண்ணுற அட்ராசிட்டி. அது மட்டும் இல்லாமல் பவுன்தாயின்றவங்க வட்டிக்கு விடுறாங்க. அதில் நிறைய பேர் அந்த ஊர் மக்கள் வந்து இவங்ககிட்ட வட்டிக்கு வாங்கியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா, இந்த கேள்வி எப்போ தான் சாகும், யாரோ சாகுறாங்க, இந்த கேள்வி மட்டும் சாக மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கான ஒரு சந்தர்ப்பமும் வருது. அவங்களால உடம்புல முடியாமல் படுக்கையாக இருக்காங்க. அப்போது பவுன்தாய்க்கு ஏற்கனவே கணவர் இறந்த சூழ்நிலையில் அவங்கள சொத்து கேட்டு அந்த 3 பிள்ளைங்களும் சண்டை போட, இந்த சொத்து யாருக்கும் தரமாட்டேன், கடைசி வரைக்கும் நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் தான் அனுபவிப்பேன் அப்படி சொல்லி விரட்டி விட்றாங்க. ஸோ இந்த நிலைமையில் அவங்க பிள்ளைங்க வராங்க, 3 மகன்களும். ஆனால் வீட்டுக்குள்ளே வராமல் வெளியிலே இருக்காங்க. அதுக்கான என்ன காரணன்றதை வந்து ஃப்ளாஷ்பேக்கில் சொல்கிறாங்க. ஸோ இந்த பவுன்தாய் எப்படி கடைசியில் என்ன ஆகிறாங்க, உயிரோடு இருக்காங்களா இறக்குறாங்களா, அது இல்லாமல் இந்த 3 பசங்களுக்கு அந்த சொத்து கிடைக்குதா இல்லையா அப்படின்றத ஒரு எமோஷன் கலந்த ஒரு காமெடியாக சொல்லியிருக்காரு இயக்குனர். ஸோ அதுதான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ் அப்படி என்னென்னா, மெயினாக ராதிகா அவங்க தான். அவங்களுக்கு நடிப்பு சொல்லவே வேணாம். எல்லா படத்துலையுமே அவரோட நடிப்பு அவ்வளோ அற்புதமாக இருக்கும். இந்த படத்தில் அந்த வயசான கேரக்டரை ஒரு கிராமத்து பெண்மணியாக அவங்க பண்ணுற அட்ராசிட்டியை அந்த பவுன்தாய்ன்ற ஒரு கேரக்டரை உள்வாங்கி அவ்வளோ அற்புதமாக அந்த நடிப்பை கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்துக்கான விருது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு நம்புகிறோம். அதேமாதிரி அவங்க மகன்களாக வர அருள்தாஸ், சிங்கம்புலி, பாலசரவணன் இவங்களோட கேரக்டரும் ஆகட்டும், அந்த நடிப்பு எல்லாமே அவ்வளோ கலகலப்பாக இருக்குது. அதோடு சேர்ந்து முனிஷ்கான் அவரோட நடிப்பும் சூப்பராக இருந்துச்சு. இந்த படத்தில் எல்லாரோட நடிப்பும் வந்து ஒரு சின்ன சீனில் ஒரு சின்ன கதாபாத்திரம் வந்தால் கூட எல்லாருமே அந்தளவுக்கு சூப்பரான ஒரு நடிப்பை கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். இந்த நடிப்பெல்லாம் தாண்டி இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலம் அப்படின்னா இசையமைப்பாளர் நிவாஸ் பிரசன்னா. அவருடைய அந்த படத்தை பாடல்களாகட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோர் ஆகட்டும் அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு ஒரு பெரிய பலமாக இவரோட இசை இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயக்குனரும் கிராமத்தை ஒவ்வொரு மாதிரி காட்டுவாங்க, ஒவ்வொரு ஸ்டைலில். ஸோ இந்த படத்தில் ஒரு ஒளிப்பதிவாளர் விவேக் விஜயகுமார்ன்றவர் ஒரு இயல்பான கிராமம், ரியலிஸ்டிக்கான கிராமம், அங்கே இருக்கிற இயல்பான மனிதர்களை அழகாக படம் பிடிச்சி காட்டியிருக்காரு ஒளிப்பதிவாளர். எடிட்டிங் சூப்பராக இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் செகண்ட் ஆஃப் இந்த படத்தை கம்பேர் பண்ணோன்னா இரண்டுமே வந்து நம்மளை ஒரு காமெடி கலந்து ஒரு என்கேஜிங்காகவே கொண்டு போகுது படம். ஸோ எந்த அளவுலையும் நம்மளுக்கு போர் அடிக்கலை. ஒரு கிராமத்து நையாண்டி ஒரு நெக்கலோட இந்த ஒரு காமெடி கலந்து படத்தை சொல்லியிருக்காரு இயக்குனர். அதில் கண்டிப்பாக இயக்குனர் வெற்றி பெற்றிருக்காருன்னு தான் சொல்லணும். ஸோ அந்தளவுக்கு ஒரு எந்த இடத்துலையும் போர் அடிக்காமல் ஒரு என்கேஜிங்காகவே போகுது. ஃபஸ்ட் ஹாஃபில் அங்கங்கே கொஞ்சம் சில காமெடிகள் வந்து திணிக்கப்பட்டிருந்தால் தெரிஞ்சாலும் அது இந்த படம் போகிற விதத்தில் வந்து நம்மளை அதை மறக்கடிக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து போர் அடிக்காமல் என்கேஜிங்காக படத்தை கொண்டு போயிருக்காரு. இதில் என்ன ஒன்றா, படம் ஃபுல்லாக வந்து கமலஹாசன் பாட்டை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்து நிறைய பண்ணியிருக்காங்க. ஏன்னா அந்த 3 மகன்களில் ஒருவர் தான் சிங்கம்புலி. அவர் வந்து கமல் ரசிகர். ஸோ அவருடைய அட்ராசிட்டி வந்து இந்த கிராமத்தில் நடக்கிற ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கமல் பாட்டை போட்டு அட்ராசிட்டி பண்ணுறாரு. ஸோ அதெல்லாம் வந்து உண்மையிலே ரசிக்கும்படி கலகலப்பாக இருக்குது. அதனால் இந்த படம் மொத்தத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, எல்லாமே சூப்பராக நடிச்சிருக்காங்க. ஒரு எமோஷன் கலந்த ஒரு கருத்து கதையை ஒரு காமெடியாக சொன்னால் தான் மக்களுக்கு போய் சேருன்றதை இயக்குனர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு அதை அழகாக கொடுத்துருக்காரு இயக்குனர். ஸோ படத்தில் எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போயிட்டு கண்டிப்பாக பார்க்கலாம். நம்மளுக்கு அந்த கிராமத்தோட நம்ம அந்த கதைக்குள்ளேயே நம்ம போயிடுவோம். அந்தளவுக்கு அந்த கதை இருக்குது. ஸோ நம்மளும் அதோடு சேர்ந்து ட்ராவல் பண்ணுவோம். அந்த பவுன்தாயை பார்க்க சொல்ல கண்டிப்பாக நம்மளோட முன்னோர்கள் பாட்டிகள்லாம் கண்டிப்பாக நினைவுக்கு வருவாங்க. அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு இருந்தது. அதனால் இந்த படம் எல்லோரும் கண்டிப்பாக போய் பார்க்கலாம் தேட்டரில். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு மிஸ்ஸில் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். See you, டாடா.